இந்த ஒரே ரூமில் 4 கொடுத்தனோம், 3 கொடுத்தனோம், 5 கொடுத்தனோம். சில பேர் என்ன செய்வாங்க, வெளியே மழை இல்லைன்னா வெளியே போய் படுத்துக்குவாங்க. இப்படியே காலத்துக்கு இப்படியே இருந்தால் எப்படி? இங்கே படிப்பு வசதியும் இல்லை, ஸ்கூலுக்கு போக முடியல, பிள்ளைங்க குளிக்க முடியல, துணி மாற்ற முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சோம், அதையும் தூக்கின்னு போயிட்டாங்க. இந்தமாரி இந்த இடத்துல திருடுறாங்க, எந்த பாதுகாப்பும் கிடையாது. இங்கே இந்த வசதி இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. குளிக்கிறது கூட ரோட்டு வெளியே போகணும், பாத்ரூம் போனால் கிரவுண்டு பின்னாடி போகணும். யாருமே உங்களுக்கு உதவி பண்ணலைங்களா? நீங்கள் யாரும் பண்ணல. இதுதான் சரி, இதுதான் இங்கே ஒரு இடம் தெரியும் இல்லையா? இந்த இடத்துல வந்து ஒரு 2 ஃபேமிலி வச்சு கண்டிப்பாக அம்மா. இங்கே எத்தனை பேருமா இருப்பாங்க? ஓகேம்மா, ஓகே. இதுதான் இப்போ இந்த பில்டிங்கே பார்த்துருமா? சரி. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை குடும்பம் இருக்கீங்க? இங்கே 4 குடும்பம் இருக்குங்களா? ஓகே. எங்க அங்க ஒன்று இருக்குங்களா? சரிங்க. நான் சைடம்ஸ் ரோட்டில் எங்கள் அம்மா காலத்துலேருந்தே நாங்கள் வாழ்ந்துருந்தோம். இங்கேருந்து கொண்டாந்து கமிஷனர் விட்டார், இங்கே இருங்கோ ரேஷன் கார்டு வாங்கிக்கின்னு கமிஷனர் விட்டார். 3 மாதம் கழிச்சு நான் வீடு தரேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லி விட்டாங்க. 22 வருஷம் ஆகிப்போச்சு, எங்களுக்கு ஒன்றும் வீடு கொடுத்த பாடு கிடையாது. எங்களுக்கு சின்ன ரூம் தான், அந்த ரூம்லேயே நாங்கள் 6 பேர் 5 பேர் படுப்போம். படுக்கும் இடம் இருக்காது. மழைலாம் வந்துச்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துடும். எதனா அந்த பலகை போட்டு அது மேலே எதனா தாட்டை போட்டு அதுக்கு மேலே தான் போய் படுப்போம் நாங்கள். எத்தனை குடும்பம் இருக்குது இந்த பில்டிங்கில்? இந்த பில்டிங்கில் ஒரு 120, 130, 168. சரிங்க. எப்படி இந்த பில்டிங்கில் எப்படி இத்தனை பேர் நீங்கள் இருக்கீங்க? எப்படி இருக்கிறேன்னா, ஒரே பில்டிங் அந்த ஒரே ரூமில் 4 கொடுத்தனோம், 3 கொடுத்தனோம், 5 கொடுத்தனோம், 2 கொடுத்தனோம், தம்தமாக இருந்தாக்கா 2 கொடுத்தனோம். இப்படி இருக்கும் போது சில பேர் என்ன செய்வாங்க, வெளியே மழை இல்லைன்னா வெளியே போய் படுத்துக்குவாங்க. சமைக்கிறதா இருந்தால் நான் சமைச்சிட்டு போகிறேன், அவங்க சமைப்பாங்க. குளிக்க முடியல, துணி மாற்ற முடியல, ஒரு சந்தோஷமாக உக்காந்து சாப்பிட முடியல. டாய்லெட்டுக்கு போக முடியல. டாய்லெட்டு 10 மணி வரைக்கும் தான் டாய்லெட்டு. நைட்டில் வயிற்ற கலக்குச்சுன்னா எங்கே போக முடியும்? எங்கேயும் போக முடியாது. டாய்லெட் வசதியே கிடையாது. நாங்கன்னா வயசானுங்க எங்கன்னா போயிடுவோன்னு வை, இந்த வயசு பசங்க எங்கே போய் உக்காரோம் நைட்டில்? ஆம்பளை பிள்ளைங்கள கூட விடு, பொட்டை பிள்ளைங்க எங்கே போய் உக்காரோம்? எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. ஆனால் சோறு ஆகிறதுக்கு எதுவுமே மழை வந்தால் உள்ளே தான் வெளியே தான் செய்கிறோம். ரோட்டில் எந்த வசதி இல்லை, ஒரு பாத்ரூம் இல்லை, ஒரு எதுவுமே இல்லை. குளிக்கிறதுக்கு கூட ரோட்டு வெளியே போகணும், பாத்ரூம் போனால் கிரவுண்டு பின்னாடி போகணும். எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது எங்களுக்கு. பூ கட்ட போவோம், பணம் வைப்ப போவோம், யாருன்னா கூலிக்கு பழத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா போவோம், கொளுத்து வேலைக்கு போவோம், சாமான் கழுவ போவோம், யாருன்னா துணி துவச்சி போடுனாங்கன்னா அதுக்கு போவோம். யாரையும் ஒரு நாளைக்கு எந்தெந்த வேலைக்கு கூப்பிட்றாங்களோ அந்த வேலைக்கெல்லாம் நாங்கள் போவோம். அந்த சாப்பிட்ணுமா வயிறு ஒன்றுக்குதா? நான் வாய் சொல்கிறதுக்காக வயிறு சொன்னக்காகம்மா பசியை. அதனால் யார் கூப்பிட்டாலும் ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்தாங்கன்னா போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வருவோம் நாங்கள். அந்த டைமில் சாப்பாடு ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அப்போ அப்படியாவது தான் யாராவது ஒருத்தர் இந்த ரோட்டில் சாப்பாடு எங்கன்னா கொடுத்துட்டு போனாங்கன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு அந்தமாரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களோட பிரதான தேவை என்ன இருக்குமே? உங்களுக்கு ரொம்ப முக்கியமான எங்களுக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு வீடு வேணும். வீடு இருந்தால் எங்களுக்கு அது போதும், வீடு கொடுத்துட்டா போதும்.